நட்பே உறவே வணக்கம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக அன்புடன் ஜெய்சங்கர். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா பாவந்தூர் ரிஷிவந்தியத்தை அடுத்த பாவந்தூர் அரசினர் கலைக்கல்லூரியில் இருக்கோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கோம். இது ரிஷிவந்தியத்தை அடுத்த பாவந்தூரில் இருக்குது. ரிஷிவந்தியில் வர வேண்டியது தான் இங்கே பாவந்தூரில் வச்சுருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, ரிஷிவந்தியம் ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு முதல் காலேஜு. இந்த ரிஷிவந்தியத்தை பொறுத்தளவுக்கு, ரிஷிவந்திய யூனியனை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னா, முதல் சிறப்பு வந்து ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரங்கநாதர் ஆலயம், மணலூர்பேட்டையில் பக்கத்தில் இருக்கிற அரங்கநாதர் ஆலயம், அந்த பெருமாள் ஆலயம். மூணாவதாக பார்த்திங்கன்னா ரிஷிவந்தியம் கலைக்கல்லூரி இந்த சிறப்பாக பெறுது. இது பார்த்திங்கன்னா ஆலமரம். நம்ம அரசினர் கலைக்கல்லூரி பாவந்தூரில் இருக்கிற அரசினர் அறிவியல் கலைக்கல்லூரிக்கு எதிரிலேயே இருக்குது. பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்கிறதுங்கிறதே ஒரு சிறப்பு. ஆக்சிஜனை தரக்கூடியது, மனிதனுக்கு நிறைய ஆக்சிஜனை தந்து வாழ வைக்கக்கூடியது தான் ஆலமரம். ஆலமரங்கள் அபூர்வம். உங்கள் ஊர்லேயும் ஆலமரம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து வீடியோ போடுறோம். இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த அரசினர் கலைக்கல்லூரிக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா, திருக்கோவிலூர்லேருந்தும் கள்ளக்குறிச்சியிலேருந்தும் தியாகதுர்கத்துலேருந்தும் பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது தான் ஒரு தனி சிறப்பு. அரசாங்கம் இந்த ரிஷிவந்தி யூனியனுக்கு ஒரு சிறப்பு கொடுத்துருக்கு. இதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த பகுதியில் இந்த காலேஜை ஒட்டி அரசினர் மாணவர் விடுதி கூட அந்த பக்கம் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரிஷிவந்தியம் பகுதியில் அமைந்திருக்கிற மிக முக்கியமான முதல் கல்லூரி என்பது இதனுடைய தனிச்சிறப்பாகும். நன்றி. பக்கத்துலேயே இயற்கையான விவசாயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இயற்கையான விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இதை தாண்டி இங்கே பக்கத்துலேயே ஒரு குளம் ஒன்று, பழங்காலத்தில் தான் குளங்கள்லாம் வெட்டுவாங்க. இந்த பகுதியில் ஏற்கனவே இந்த இடத்துல குளம் இருந்திருக்கும் போல். அரசாங்கம் இப்போ இந்த குளத்தை வெட்டியிருக்கு. இதுக்கு அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா தியாகதுர்கத்திலிருந்து மணலூர்பேட்டை வழியாக திருவண்ணாமலை செல்லக்கூடிய ரோடு. இது 4 வழி சாலையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க.